வீடியோல சினிமாட்டிக் லைட்டிங் டெக்னிக் பத்தி பார்க்க போறோம். ஹாலிவுட்டோட ஒரு சீக்ரெட் சாஸ் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். வகுப்பிற்கு வந்த அனைவருக்கும் என் வணக்கங்கள். நம்ம எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் நான் ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு கலர் கோட் கொடுத்துருக்கேன். கீ லைட்டுக்கு ரெட் சிவப்பு, பேக் லைட்டுக்கு கிரீன் பச்சை, ஃபில் லைட்டுக்கு ப்ளூ கொடுத்துருக்கேன். இப்போ RGB இது ஒரு ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆகிறத நீங்க பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம லைட்டோட பொசிஷன்ஸும். நீங்க டாப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் பிளேஸ்மெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் நடுவுல உங்க சப்ஜெக்ட் வச்சீங்கன்னா உங்களுக்கு அழகான 3 பாயிண்ட் லைட்டிங் ஈஸியா கிடைச்சிடும். இதுவே செம்ம சினிமாட்டிக் டெப்த் கொடுக்குங்க. இப்போ நம்ம ஹாலிவுட்ல யூஸ் பண்ற ஒரு முக்கியமான டெக்னிக் பத்தி பார்க்க போறாங்க. இந்த 3 பாயிண்ட் லைட்டிங்கை அவங்க டிஃப்ரெண்டா ஐட்ரேட் பண்ணுவாங்க. சில லைட்டை வச்சுக்கிட்டும் சில லைட்டை ஆஃப் பண்ணிட்டும் ஒரு வித்தை பண்ணுவாங்க. அதை பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேக் லைட்டான கிரீனை கட் ஆஃப் பண்றோம். இப்போ நம்மளுக்கு கீ லைட்டான ரெட்டும் ஃபில் லைட்டான ப்ளூவும் இருக்குங்க. இது ஒரு ஃபிளாட் லுக்னு சொல்லுவாங்க. இது மோஸ்டா ரொமான்டிக் மூவிஸ் அதுக்கப்புறம் டிவி ஆட்ஸ்ல அடிக்கடி யூஸ் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க நான் 2 லைட்டும் கான்ட்ராஸ்ட் கலர்ல யூஸ் பண்ணனால இந்த லுக் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா தெரியலாம். ஆனா இது ஒரு ஃபிளாட்டான லுக் தாங்க. இப்போ உன்னி டிராமாட்டிக்கா ஏத்துறதுக்காக ஃபில் லைட்டான ப்ளூவை கட் பண்றோம். ரெட் லைட்டான கீ மட்டும் தான் இருக்குங்க. எவ்வளவு டிராமாட்டிக்கா இருக்குன்னு பாருங்க. ஆனா இங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. நம்ம சப்ஜெக்ட் பேக்ரவுண்டோட ஈஸியா பிளெண்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டை அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து தனிச்சு தெரிய பேக் லைட்டை ஆன் பண்றோம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் தனிச்சு அழகா தெரியுதுங்க. இது ஒரு சூப்பரான டிராமாட்டிக்கான லுக். இந்த லுக்கை நம்ம வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர், டைம் த்ரில்லர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு மாதிரி ஹீரோயிக்கா காமிக்கணும்னு யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு கேரக்டரோட உள்ளுக்குள்ள என்ன போராட்டம் போயிட்டு இருக்கு, இன்டர்னல் கான்ஃபிளிக்ட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அழகா தனிச்சு காமிக்கணும்னா நம்ம இந்த லுக்கை தாராளமா யூஸ் பண்ணலாங்க. இப்போ கீ லைட்டான ரெட்டை மட்டும் கட் பண்ணிட்டு ஃபில் லைட்டான ப்ளூவும் பேக் லைட்டான கிரீனை மட்டும் வச்சிருக்கோம். இதுவும் ஒரு டிராமாட்டிக்கான லுக் நம்மளுக்கு தரும். இது என்னோட ஃபேவரட்டான காம்பினேஷன், ஃபில் லைட்டையும் பேக் லைட்டையும் வச்சு பண்றது. இப்போ ஃபில் லைட்டான ப்ளூவையும் கட் பண்றோம். பேக் லைட்டான கிரீன் மட்டும் தான் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு அழகான ரிம் தருதுங்க. இது யூஷுவலா நம்ம பேட்மேன் கைண்ட் ஆஃப் மூவிஸ்ல நம்ம அடிக்கடி பார்ப்போம். நீங்க இந்த பேக் லைட்டை ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டாலே போதும். நீங்க அதை வச்சு நிறைய டிராமாட்டிக்கான லுக்ஸ் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெம்பரண்ட் லைட்டிங்க. இது ஒரு கிளாசிக்கான டெக்னிக். நம்ம ஒரு பெயிண்டர் கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆன டெக்னிக். கீ லைட் வச்சிருக்கிறதுக்கு ஆப்போசிட்டான சீக்ல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுங்க. இதுதான் ரெம்பரண்ட் லைட்டிங். இந்த ட்ரையாங்கிள் ஒவ்வொருத்தவங்க ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேறுபடலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அடுத்த டெக்னிக் ஸ்பிட் லைட்டிங். உங்களோட ஒரு சைடு ஆஃப் த ஃபேஸ் மட்டும் லைட் பண்ணுவோம். இது ஒரு மாதிரி மிஸ்டீரியஸான லுக். இல்ல ஒரு கேரக்டர் வந்து ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ட்ல இருக்கு, ஆனா அது என்ன கான்ஃபிளிக்ட் நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிற பார்த்த எமோஷன்ஸான இடத்துல இந்த லைட்டிங் செம்மையா ஒர்க் ஆகுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கலர் கான்ட்ராஸ்ட். ஆரஞ்ச் அண்ட் டீல், ப்ளூ அண்ட் ரெட், நீங்க ஒரு கான்ட்ராஸ்டியான கலர் யூஸ் பண்ணும்போது உங்க சீன் தனிச்சு தெரியும். ஆனா கதைக்கு அது எப்படி ஒத்து போகுதுன்னு பார்த்து யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஹாலிவுட்ல யூஸ் பண்ற ஒரு சீக்ரெட் சாஸை பத்தி பார்க்க போறோம். இது பேரு ஷார்ட் லைட்டிங்னு சொல்லுவாங்க. கேமரா இருக்கிற பக்கம் லைட் இருக்காது, டார்க்கா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சைட்ல லைட் பண்ணுவாங்க. சோ உங்க டார்க் சைடு ஆஃப் தி ஃபேஸ் கேமரா பார்த்து இருக்கும். இது ஒரு 3 டைமென்ஷனல் லுக்கை தரும், ஒரு சினிமாட்டிக் ஃபீலும் தரும். இப்போ அடுத்தது ப்ராட் லைட்டிங். இதுல உங்க கேமரா இருக்க சைட் லைட் பண்ணிருப்பாங்க. இது யூஷுவலா ஒரு ஃபேஸை ஃபுல்லா காமிக்க இருக்கும். இல்ல ஒரு கேரக்டரை நீங்க ஃப்ரெண்ட்லியா காமிக்கணும் அப்படின்னா இந்த லைட்டிங் டெக்னிக் தாராளமா யூஸ் பண்ணலாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, ஒரு சீன் அழகா இருக்குன்னு மட்டும் லைட் பண்ணாம அந்த அழகு அந்த கதைக்கு எந்த அளவுக்கு டெப்த் ஆட் பண்ணுதுன்னு பாருங்க. இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். வகுப்புக்கு வந்த அனைவருக்கும் நன்றி.